மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னை சேத்துப்பட்டில் கஞ்சா போதையில் வாகனங்களை அடித்து நொறுக்கிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். கஞ்சா போதையில் வாகனங்களை அடுத்து நொறுக்கியதாக 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? சென்னை சேத்துப்பட்டு பிருந்தாவன் நகர் 2வது 3வது மற்றும் 4வது தெருவில் புகுந்த நேற்று மர்ம நபர்கள் திடீரென நேற்றிரவு அப்பகுதியில் நிறுத்தி வைத்திருந்த 2 சக்கர வாகனங்கள் மற்றும் கார் மற்றும் ஆட்டோக்கள் என கண்மூடித்தனமாக அங்கிருந்த வாகனங்கள் அனைத்தையுமே கத்தியால் உடைக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. குறிப்பாக இது மட்டுமின்றி கையில் வைத்திருந்த கத்தியால் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களையும் அந்த கஞ்சா போதை ஆசாமிகள் சிலர் அச்சுறுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து உடனடியாக அங்க இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைக்கு போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக சேத்துப்பட்டு போலீசார் சம்பந்த இடத்திற்கு கஞ்சா போதையில் அங்க இருக்கக்கூடிய 2 சக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட வாகனங்களை உடைத்து நொறுக்கிய அந்த 2 கஞ்சா போதை ஆசாமிகளை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவர்களிடம் நடத்திய விசாரணையில இவர்கள் சேத்துப்பட்டு பகுதியை சேர்ந்த குகன் மற்றும் தனுசு ராஜா என்பது தெரிய வந்துள்ளது. இவர்களிடம் இருந்து ஒரு கத்தி மற்றும் பல ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்ட போது இவர்கள் மீது ஏற்கனவே சேத்துப்பட்டு மற்றும் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இவர்களை டேவிட், அதே பகுதியை சேர்ந்த டேவிட் என்பவர் இவர்கள் இருவரையும் தாக்கி இருப்பதாகவும் இவரை தாக்குவதற்காக 2 பேரும் கஞ்சா போதையில் இங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கியதாகவும் போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த டேவிட்டை தேடி டேவிட் இல்லாததால் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை அச்சுறுத்தியும் கத்தியால் தாக்கி இருப்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவர்கள் மீது ஆயுதங்களை கையாளுதல் மற்றும் பொதுமக்களின் சொத்துக்களை சேதப்படுத்துதல் மற்றும் அச்சுறுத்தல் உள்ளிட்ட 4க்கும் மேற்பட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து தற்போது சேத்துப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.